அதை கொண்டு ஒரு ஆள் காய்ச்சி தரோம். ரேஷன் அரிசி அதை வாங்கி காய்ச்சி அரைங்கி சகாயம் பண்ணுவாங்களா? யாராவது வந்து பார்த்து என்ன பண்ணுவாங்களா உங்களுக்கு? ஏதாவது வந்து பார்த்து யாராவது பண்ணுவாங்களா? இல்லை அங்கே பைசா என்ன கொடுப்பாங்களா? ஏதாவது தந்தாலும் வந்து தராட்டம் இல்லை. அப்படியா? ரேஷன் உங்களுக்கு கார்டு உண்டா? கார்டு உண்டா உங்களுக்கு? எனக்கு ஆமாம். ரேஷன் ஆ ரேஷன் 12 கிலோ அரி உண்டு. உங்களுக்கு கிட்டுமா ரேஷன் கார்டு உண்டா? ரேஷன் கார்டு உண்டு. அப்படியா? 12 கிலோ அரி வாங்கி தருவா? அரி வாங்கின ஒரு ஆள் வாங்கி அந்த ஆள் எடுக்கும். எடுத்துட்டு இங்கே பைசா தருவாங்களா? எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு சோறு தருவாங்க இல்லையா? அப்படியா? அப்படியே நம்ம பாடுபடி. அப்படியா? இது என்ன காயெல்லாம் பறிச்சு வச்சிருக்கீங்க? என்ன காய்? சுண்டக்கா. இது சுண்டக்கா. என்னத்துக்கு சாப்பிடுங்க? ஒரு ஆள் கேட்டு கொடுக்கணும். அப்படி அந்த ஆளு கொடுக்கணும். அப்படியா? சுண்டக்கா. சுண்டக்கா இல்லையாப்பா? சுண்டக்கா. அந்த இதில் தான் இத்தனை வருஷம் கூட இதில் தான் இருக்குது இல்லையா? இது யாருக்கு இடம்? உங்கள் இடமா? இது எனக்கு பிள்ளைங்க. எனக்கு இந்த ஒரு ஆள் அந்த செலுத்தி மாமி எழுதிருக்கான். எனக்கு நான் அந்த உங்களுக்கு ஒரு வீடு போடணும். அந்த ஆள் போட்டு வந்த வீடு இது. அப்படி வரட்டு. இது வீடாட்டம் அவர் போட்டு வந்திருக்காரு. இல்லை இருக்கு அவங்களுக்கு. அந்த ஆளு ராத்திரி படுக்கிறதுல பேடி ஒன்றும் இல்லையாம்மா? பேடிச்சா என்ன இல்லையாம்மா? பேடி நான் ஒரு வயசுல எனக்கு அப்பா ஆயிட்டு நான் அப்பான்னு எடுக்கணும் என்ற கண்டலம் உண்டு. அண்ணன் 4 வயசு எனக்கு 1 வயசு எங்கள் அப்பா இல்லை. அப்படி நான் வாழ்ந்தேன். கொஞ்ச நாள் நான் கேரளத்துக்கு போயிடுவீங்களா? அங்கே சொந்தக்காரங்க இருக்காங்களா? அப்படியா? எந்த இடம்? செங்கன்னூர். நீங்கள் அங்கே போய் செட்டில் ஆயிருங்கம்மா. இங்கே இருக்கிறத விட அங்கே உங்களுக்கு பார்ப்பாங்க இல்லையா வயசான காலத்தில்? அதான் சொல்லி நீங்கள் அவங்கள கூப்பிட்டு இந்த வண்டி செலவுகள்லாம் பார்த்து எடுத்து கூட்டிகிட்டு நீங்கள் அங்கே போயிடுங்க. அங்கே போய் ஒரு சிறிய ரூமெல்லாம் வச்சு அங்கேயே உட்காந்துருங்க. இங்கெல்லாம் இருந்தால் என்ன இங்கே வந்து ஆகி போச்சுன்னா ஆறு பார்ப்பா? யாருமே இல்லை இல்லையா உங்களுக்கு? கண்டிப்பாக. அதான் அது கொண்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. என்னம்மா காடும் கீடுமா இருக்கு? அதான் சொல்லி எல்லாம் இந்த மாதிரி காடும் கீடாட்டில் கிடக்குது. எப்படி இருப்பீங்க? நாங்கள் சும்மா இதில் பெட்டு வியாபாரத்துக்கு வந்தப்பலாக்கும் உங்களை நாங்கள் பார்த்து இப்படி கேட்குறோம். புரியுதா? அதுண்டாங்க சாய் குடிங்க நம்மகிட்ட உள்ளதான் நம்ம தந்தோம். புரியுதா? நீங்கள் சாய் குடிங்க நம்ம என்ன எனக்கு வந்து இதில் பேசணும் இல்லையா? கொஞ்சம் நின்று ஒரு அம்மா பேர் நின்று பேசணும் இல்லை? அதனால் வேற ஒன்றும் இல்லைன்னா ஒரு 18 கேட்டு நீ உனக்கு எவ்வளோ பிராயத்தில் நீ அப்பான்னு விட்டுறிய எனக்கு ஒரு வயசு அப்பான்னு கண்டவன் கேட்கணும். கடவுள் எல்லாம் ஆசீர்வாதம் தருவார். கடவுள் என்னங்க ஒரு இது பண்ணுவார். என்ன நான் முஸ்லீம்ஸ், அவர் கிறிஸ்டவர். நான் முஸ்லீம்ஸ், அவர் கிறிஸ்டவர். நானே கிறிஸ்டியன்ஸ் தான் பாட்டி. ஓகே பாட்டி, எங்களுக்கு வேலைக்கு டைம் ஆச்சு. ஜோமால ஒன்றும் இல்லையா? ஜோமால ஒன்றும் இடம் இல்லையா? பாட்டிக்கு ஒரு ஜோமால் நான் தரேன். போடுங்க பாதுகாப்பா. கழுத்தில் போட்டுருங்க. அதை பார்த்துக்கா கழுத்தில் போடுங்க. அதை ஆசீர்வாதி கேட்டு கடவுளுக்கு பழங்கி. சரி பாட்டி. ஓகே ஓகே சரி பாட்டி. ஓகே அம்மா ஆறா என்ன பாப்பா என்ன கடவுள் எல்லாத்தையும் கடவுள் எல்லாத்தையும்